வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது சினிமா 2.0. ஒவ்வொரு நாளும் பல சினிமா தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க ஷோக்குள்ள போகலாம். சுரேஷ் ராஜ்குமாரியோட இயக்கத்தில் டானாக்காரன் படத்தோடைய இயக்குனரான தமிழ் அவங்களுடைய கதை அம்சத்தில் ஒரு சூப்பரான படம் உருவாகுது. அந்த படம் தான் சிறை. விக்ரம் பிரபு இந்த படத்தில் லீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் லலித் அவர்களுடைய மகனான அக்ஷய் குமாரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணுறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. எஸ், இந்த படத்துடைய ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். கிறிஸ்மஸை முன்னிட்டு இந்த சிறை படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்திருந்தது. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் முதற்கொண்டு வெற்றிமாறன் இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் அவர்களுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ல ஒவ்வொருத்தரா ரஞ்சித் பேசும்போது இந்த படத்தோடைய ட்ரெய்லரை முதல்ல பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசையினால இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு அந்த தாக்கத்துல இருந்து இன்னுமே வெளியே வரல அப்படின்னு பாரஞ்சித் அவர்களும் பார்த்தீங்கன்னா எமோஷனலா நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண. அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். அப்புறம் தமிழுடைய ஸ்கிரிப்டுன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்பர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டண்ட்டு, இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ளே கிடச்சிச்சு. கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்று போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அது ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்டின் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த சிறை படத்தோடைய கதையாசிரியரான டானாக்காரன் இயக்குனரான தமிழ் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கதை எப்படி உருவாச்சு, இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் எங்கிட்ட பேசின அப்புறம் நான் போனேன். நான் கதை சொல்கிற இதுலலாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போன உடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம், ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணனா. அவனும் அப்படி தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூவில், நான் ஃபேண்டஸியாக தான் அறிமுகம் பண்ணேன், எங்கள் அப்பா தான் இந்த கதையில் தள்ளி விட்டார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை கண்டென்ட் கதையாக இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சொன்னா. எங்கிட்ட கதையாக இல்லை சார், லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன். சொல்லி முடித்தோடனே சொன்னார், இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார். சுரேஷ் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்னா ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ளே வந்துட்டார். நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னென்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டார். அடுத்து சூஸ் பண்ணது வந்து எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி நம்ம போனால் சொன்னால் கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னா. சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான், நீங்கள் சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போவும் சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. விசாரணையோட ஒரு நாள் எடிட்டு டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் இன்னும் நான் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுற, என்ன கதை எதாவது வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே
நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணனு சொன்னோடனே சிரிச்சாரு. உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ, அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுறான், அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ எழுதின வச்சு தான் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்ப என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது, நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், வெற்றி என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன், அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. பெரிய வெற்றி படமாக வரணும். ஏற்கனவே விக்ரம் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா டானாக்காரன் அப்படின்ற வித்தியாசமான கதைத்தளத்தை சூஸ் பண்ணி நடிச்சிருந்தாரு. அந்த படமும் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு. ஸோ அதே இயக்குனரோட கதை அம்சத்தில் இந்த சிறை படமும் அமைஞ்சிருக்கு. விக்ரம் பிரபு அந்த கேரக்டரை பற்றி என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் புள்ளியார் சொல்லி. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன், பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையோட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளியிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூ ஹேவ் வண்டர்ஃபுல் டைம். இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்ட வெற்றிமாறன், எப்பயுமே நல்ல படங்கள் இருக்குன்னா கண்டிப்பா வெற்றிமாறன் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா? அந்த வகையில் வெற்றிமாறனோட கருத்து என்ன அப்படின்றது கேட்கலாம். ஒரு எமோஷ்னல் ஸ்டேஜாக இருக்குது. அண்ட் திஸ் இயர் ஹஸ் பீன் அ வெரி குட் இயர் ஃபார் மீ ஆஸ் அ டிரெக்டர். படம் ரிலீஸ் பண்ணல, ஆனால் என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நார்மலாக படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும். இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்னாரு. லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம் முடிச்சுட்டு. ஸோ அது வந்து தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு படத்தை எடுக்கிறது, அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் நமக்கு, அதாவது செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து ஓகே இந்த படம் எடுக்கிறோம், இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடினா என்ன ஆகும், ஓடலன்னா என்ன ஆகும், இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷியோராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு. அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான், இப்படி ஒரு சீன் இருக்குது. அவன் அப்படியே கேட்டுருந்தேன், ஏய் இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி எடுத்தால் இந்த படம் ஒரு பெரிய படமாக வந்துடும்பா அப்படின்னு. நான் படம் பார்த்தேன், ரமேஷ் நடிச்சிருந்தார். அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அது த ஹோல் எக்ஸிக்யூஷன், அந்த சீனோட எக்ஸிக்யூஷனே ரொம்ப சரியாக இருந்தது. முதல்ல 5 நிமிஷத்துக்கு தான் அவர் விக்ரம் பிரபு தெரிகிறார். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து படத்தில் ஆர்டிஸ்டாக தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தான் இருக்குது. ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கும்போது அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 10 years 15 years வேலை செஞ்சிட்டோம். யூஆர் லேட் பேக், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஓகே வாங்க கூப்பிட்டு போங்க, அந்த ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்கிறது. எதையுமே வந்து ரொம்ப லேட் பேக்காக அப்ரோச் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருந்தார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அண்ட் இன்னைக்கு பொது புத்தியில் இருக்கிற சில விஷயங்களை அவங்க வந்து ஸ்கிரிப்டிங் டூலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கைதியை கூப்பிட்டு போனோம், ஒரு முஸ்லீம் நேமோட ஒரு கைதியை கூப்பிட்டுட்டு போனோம்னா அது மைண்டில் நம்மளே நம்மளை வந்து அது கேள்விக்குட்படுத்துது. அந்த நேரத்தில் நமக்கு தோன்றுறது
அவங்களோட ஷார்ட்ஸு எல்லாமே அதை தோண வைக்குது. இங்கேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இது என்ன நடக்க போகுது, இப்போ யார் எப்படிப்பட்டவன், எல்லாமும் சேர்ந்து இப்போ எடிட், மியூசிக்கு, ஷார்ட் டிவிஷன்ஸு, எவ்ரி திங் இஸ் ஆடிங் ஆன் டு த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த பொது புத்திக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனைகளை அது கொஸ்டின் பண்ண வச்சுட்டே இருக்கு எவ்ரி டைம். நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம்? பிகாஸ் வி ஆர் கண்டிஷன் டு திங்க் தட் வேன்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து அது அது கடைசியாக வந்து முடியும் போது it leaves you with lot of thoughts. இந்த சிறை படம் மூலமா இந்த படத்துடைய தயாரிப்பாளரான லலித் அவர்களுடைய மகன் LK அக்ஷய்குமார் ஒரு முக்கியமான ரோல்ல அறிமுகமாகறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் இந்த படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசியிருக்காரு. முதல் முறையா ஒருத்தர் கேமராவை ஃபேஸ் பண்ணும்போது அவர் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனுஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வந்துட்டு எல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெட்டர் கோஸ்டார் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேன் யூ. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி you made me feel comfortable in my first film, and congratulations on your debut film, first Tamil. And Ananda, I saw your footage, it was damn nice, congratulations. இதெல்லாம் தாண்டி இந்த சிறை படத்துடைய இயக்குனரான சுரேஷ் ராஜ்குமாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி அவர் என்ன சொல்றாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் லலித் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, இந்த படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு இந்த படத்துடைய அனுபவம், அதாவது இந்த படத்தை தேட்டரில் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்பவே எமோஷன் ஆகி இந்த படத்துடைய இயக்குனரான சுரேஷ்க்கு ஒரு காரையே கிஃப்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தான், ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா ஒரு ப்ரொடியூசர் டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த டைரக்டர் கார் கிடச்சிருக்குன்னா அப்போ அந்த படத்துடைய குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும்? சரி ஓகே, அந்த படத்துடைய குவாலிட்டி எப்படி இவர் உருவாக்குனாரு அப்படின்றது இந்த படத்துடைய இயக்குனரான சுரேஷ் ராஜ்குமார் கிட்ட கேட்போம். தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ள இது ஒன்று இருக்குன்னு சொன்னார். சரி அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்போது அது அப்படி விரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கொண்டுவார். அது இந்த கதையில் நடந்தது, எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அசிஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்னை நம்பினார், நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட் படம் டேரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் வந்து என்னோடய காலேஜ் ஜூனியரு, ரஞ்சித் எனக்கு தெரியும், ஜூனியரு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். காசு வருது இல்லை அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். ராகவன் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரிக்கிட்ட கொடுத்துட்டேன். வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது வந்து எந்தெந்த நடிகர்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூர்யா அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்கள என்னை செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு, நான் செட்டில் அவங்கள வேலை வாங்கிட்டேன். சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூர்யா சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வெற்றி சார், ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன்.
கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது மொதல் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அமுச்சு விட்டேன். அதனால் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் படித்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ்ட சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருப்பேனா இல்லைன்னு தெரில, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், எனக்கு படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா எனக்கு பர்சனல் நிறைய எக்ஸ்பெக்டர் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜேனர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜேனர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஸோ அதில் என் மேலே கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு நிறையா அந்த ஜேனரில் பண்ணி வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் கேவ் மீ. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய் ஃபார் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. தம்பி வெற்றிமானுடைய வார்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுதது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன் கலிப்பேருவை கொண்டேன். சிறை என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறைப்பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு வந்து சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன், எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். சிறை படத்தோடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு சினிமா 2.1 ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது சினிமா 2.0.